பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை வாழ்த்துகிறேன். காலையில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும். பவுல் ரொம்ப அடிபட்டு, கஷ்டப்பட்டு, பாடுபட்டு, பிரயாசப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டார் இல்லை? 11ஆம் அதிகாரம் முழுவதும் அவர் பட்ட பாடுகளை தான் சொல்றாரு. அவருக்கு நடந்த அந்த கஷ்டங்களை அவர் விவரிக்கிறாரு. அவருடைய சிரமங்களை எல்லாம் அவர் நமக்கு சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, எனக்கு ஒரு முள் இருக்கு, அதை நீங்க எடுத்து போட்டுருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா அப்படின்னு ஜெபம் பண்ணாரு. அப்ப கர்த்தர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. என் கிருபை உனக்கு போதும். எது போதும்? கிருபை போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிருபை போதும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலம் பூரணமா விளங்கும். உங்களை பார்த்து சொல்றேன், உன் வாழ்க்கையில எவ்வளவோ போதுமானதாக இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். எனக்கு இதெல்லாம் போதுமானதா இல்லையே என்று நீங்க நினைப்பீங்க. ஆனா பாருங்க, அந்த கிருபை போதுமானதா இருக்கும். அப்புறம் வாழ்க்கையில் எல்லாம் போதுமானதா மாறிடும். முதல்ல கிருபை போதுமானதா இருக்கும், அப்புறம் வாழ்க்கையில் எல்லாம் போதுமானதாக மாறிவிடும். அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப போதுமான ஒரு விஷயம் இருக்கும்னா அது ஆண்டவருடைய கிருபை. சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு போதும். சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் இரக்கம் எனக்கு போதும். ஆண்டவரே உங்கள் தயவு எனக்கு போதும். கிருபை போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்குங்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பலவீனமாக இருக்கும்போது உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும். ஆண்டவருக்கு மகிமை. உன் பலவீனத்தில் என் பலன். கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. உன் பலவீனத்தில் நீங்கள் பலவீனமா இருப்பீர்கள். சில சரீர பலவீனங்கள் காணப்படும், சில சுவீனங்கள் காணப்படும், சில சிரமங்கள் காணப்படும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும். ஆனே மகளே, பலவீனமா இருக்கியா? என் பலனை சார்ந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரனே, அவருடைய பலனை சார்ந்து கொள்ளுங்க. சகோதரியே, அவருடைய பலனை சார்ந்து கொள்ளுங்க. அதோடைய பலத்தால் நிறைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலன் தர்றாரு கர்த்தர். இப்பவே புது பலன் தருகிறார். இப்பொழுதே புது கிருபை கொடுக்கிறார். கிருபை உங்களை தாங்கும். பலவீனத்தில் பலன் உங்களுக்கு வரும். ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் பூரணமா விளங்குன்னு சொன்னீங்க. தொடர்ந்து அந்த கிருபையை விளங்க செய்யுங்க. துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.